எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு உலக ரத்த தான தினம். இந்த தினத்துல மணிப்பால் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நம்ம கூட சரண்யா மேம் இணைஞ்சிருக்காங்க. மருத்துவர் சரண்யா மேம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம், இந்த தினத்தோட முக்கியத்துவம் என்னங்க? அதாவது ஜூன் 14 உலக ரத்த தான தினத்தோட முக்கியத்துவம் என்னன்னா, உலகத்துல எவ்வளவு ரத்த தேவைப்படுறதுன்றது இருக்கு. அதோட எவ்வளவு ரத்த தானத்துக்கு எவ்வளவு பேர் கொடுக்குறாங்கன்றதும் இருக்கு. அந்த அவேர்னஸ் இன்னும் நம்ம மக்களிடையே கரெக்டான்றது அந்த அளவுக்கு ரீச் ஆகல. ஸோ அந்த அவேர்னஸை நம்ம எடுத்துட்டு போயிட்டு எல்லாத்துக்கிட்டையும் சேர்க்கணுன்றதுக்காக தான் நம்ம இந்த ரத்த தான தினத்தை இணைஞ்சு எல்லாத்துக்கும் தெரியணும். இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாத்துக்கும் போய் சேருது அப்படின்னாலே இந்த விஷயங்கள் நிறைய பேர்த்துக்கு இன்னும் எல்லாருமே நல்லா எஜுகேட்டட். முன்னாடி வர இப்போ நிறைய எல்லாரும் படிச்சு சோஷியல் மீடியா எல்லாம் யூஸ் பண்றாங்க. ஆனாலுமே பிளட் டொனேஷன் வரப்போ அதை பத்தின விழிப்புணர்வுகள் இன்னும் நிறைய இல்லை. நம்ம அதை பத்தி எல்லார்கிட்டையும் எடுத்துட்டு போய் சேர்க்கிறோம் அப்படின்னாலே இன்னும் நிறைய பேர் முன் பிளட் டொனேட் பண்றதுக்கு அவங்களாவே தானாவே முன் வருவாங்க. இது பெரிய ப்ராசஸ் ஒன்றும் இல்லை. அஃப்கோர்ஸ் கண்டிப்பா எல்லாருமே ஓடுறாங்க. லைஃப் ஸ்டைல் ரொம்ப பிஸி ஷெட்யூல் எல்லாத்துக்கும். அதை தாண்டியும் டொனேட் பண்றதுக்கு வராங்க அப்படின்றப்போ ஹெல்த்தி ஃபிட் பர்சன் டொனேஷனுக்கு வராங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் ப்ராசஸ் தான். நல்லா ஹைட்ரேட்டடா இருக்காங்க, பிபி எல்லாம் நல்லா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை உடம்புல, லாஸ்ட் 1 இயர்ல எந்த மெடிக்கல் இன்டர்வென்ஷன்ஸும் இல்லை அப்படின்றப்போ வராங்க. அவங்களாவே தானாவே வரலாம். எந்த பிளட் பேங்க்ஸ் எல்லா இடத்துலயும் அவைலபிளா இருக்கு. எங்க இருக்குதுன்றத தெரிஞ்சுக்கிட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் சேர்ந்துட்டு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், ஆஃபீஸ்ல இருக்க டீம்மேட்ஸா இருக்கட்டும், ஒருத்தருக்கு 4 பேர் எல்லாம் ஒன்னா சேர்ந்து போயிட்டு ஒரு ஜோவியலா டீ ஷாப்க்கு போறோம்ல, அதே மாதிரி பிளட் பேங்க் போயிட்டு நம்ம டொனேட் பண்ணிட்டு வர்றது இன்னும் பெட்டர். டொனேட் பண்ணிட்டு ஸ்டேட்டஸ், அஃப்கோர்ஸ் எல்லாருமே சோஷியல் மீடியா யூசர்ஸ். ஸோ எல்லாரும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறதா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம்ல ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்றதா இருக்கட்டும். ஸோ அதை பார்த்து இன்னும் இன்ஸ்பயர் ஆகி இன்னும் அடுத்தது ஃபர்தரா நமக்கு டொனேட் பண்றதுக்கு வருவாங்க. ஸோ அது நாங்க அதை ப்ரமோட் பண்றதுக்கு தான் இன்னும் யோசிக்கிறோம். மேம், மணிப்பால் ஹாஸ்பிட்டல் அதுக்கப்புறம் வீட்டுக்கு இணைஞ்சு இப்ப பண்ற அந்த பிளட் டொனேஷன் அதை பத்தி சொல்லுங்க. இந்த வருஷம் நம்ம பிளட் டொனேஷன் இந்த டேக்கு தீம் என்ன அப்படின்னா, கிவ் பிளட் கிவ் ஹோப். அதாவது நம்ம மற்றவங்களுக்கு நம்பிக்கையை முன்னேற்றணும், இன்னும் நம்பிக்கை கொடுக்கலான்ற நம்பிக்கையை அதிகப்படுத்தணுன்றதுக்காக தான் நம்ம பண்றோம். இது இந்த வருஷம் இப்ப நாங்க மணிப்பால் சார்பா வி டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட் இவங்க கூட சேர்ந்து கைகோர்த்து இந்த வருஷத்துக்கான பிளட் டொனேஷன் டேவை ஃபர்தரா நம்ம ப்ரொசீட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதான். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.